வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்குணா. அந்தமான் நிக்கோபாரில் உள்ள ஸ்ரீவிஜயபுரத்தில் நடைபெற்ற விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்று 9 திட்டங்களை தொடக்கி வைத்தார். மேலும் 373 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இதில் 229 கோடி ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையத்தின் திறப்பு விழாவும் அடங்கும். சிறிய தீவுகளில் சுற்றுலா, மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றை வலுப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மொரீஷியஸ் அதிபர் திரு தர்ம்பீர் கோகுல் 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ளார். ஆந்திர பிரதேச மாநிலம் குண்டூரில் நடைபெறவுள்ள 3வது உலக தெலுங்கு மாநாட்டில் அவர் பங்கேற்று உரையாற்றுகிறார். நாட்டின் செழுமையான கலாச்சாரம் மற்றும் மரபுகளை மாணவர்கள் அறிந்து கொள்ள குடியரசு தின முகாம் தேசிய மாணவர் படையினருக்கு ஒரு தளமாக அமைந்துள்ளது என்று அப்படையின் தலைமை இயக்குநர் லெப்டினன்ட் ஜெனரல் வீரேந்திர வாட்ஸ் கூறியுள்ளார். மேலும் 1948இல் 20,000 இருந்த என்சிசி மாணவர்களின் எண்ணிக்கை தற்போது சுமார் 20 லட்சமாக அதிகரித்துள்ளது என்றும் இதில் 40% பெண்கள் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 31வது சர்வதேச யோகா திருவிழா 2026 தொடக்க விழா இன்று மாலை 7 மணி அளவில் புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெறவுள்ளது. வரும் 11ஆம் தேதி தொடங்கும் நியூசிலாந்துக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடருக்கான இந்திய அணியை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் நேற்று அறிவித்துள்ளது. சுப்மன் கில் கேப்டனாகவும் ஸ்ரேயாஸ் ஐயர் துணை கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். டெல்லியில் நேற்று நடைபெற்ற 68வது தேசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆண்களுக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் ராணுவ வீரர் அஜய்குமார் தங்கம் வென்றார். இளைஞர் மற்றும் ஜூனியர் பிரிவுகளில் கர்நாடகத்தை சேர்ந்த ஜோனாதன் கேவின் ஆண்டனி தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.